வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி நாம் பேச போகிறோம்னா, வருகின்ற சட்டசபை இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபை செல்வாரா, சட்டசபையில் தடம் பதிப்பாரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோங்க. அதற்கு நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், இடையில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6 சட்டசபை தொகுதி இடம் காலியாக இருக்கிறது. இந்த 6 சட்டசபை தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டசபை தொகுதியை திமுக தலைமை தேர்ந்தெடுத்து தங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தேர்தலில் நிறுத்தி அவர்களை வெற்றியடைய செய்து சட்டசபையில் இடம்பெற செய்வார்களா? அதாங்க. ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் டிவிகே கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டசபையிலேயே ஒரு குட்டி கதை சொல்லி அப்பாவை காணோம் அப்படி என்று உசுப்பேத்தி விட்டார் திமுகவின் உடன்பிறப்புகளை. அவங்க ஒரு ட்ரிக்கர் ஆகிட்டாங்க. திமுக தோழர்களாக ட்ரிக்கர் ஆகி ரொம்ப ஒரு வெக்ஸில் இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய தலைவரே அவர்களே இப்படி ஏளனம் பண்ணிட்டாங்களே. ஏன் நம்ம தலைவர் சட்டசபையில் தேர்தலில் குளத்தூரில் தோற்றதுனால இப்படி ஏளனம் பண்ணுறாங்களே, நம்ம நடமாட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ட்ரிக்கர் பண்ணுறாங்களே, இதற்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டுமே அப்படின்னு ரத்தங்கள் உடன்பிறப்புகள் எல்லாம் கொதித்து எழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையால் வருகின்ற சட்டசபை இடைத்தேர்தலில் திரு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வைப்பார்கள் என்றே தோணுகிறது. ஏனென்றால் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் K.N. நேரு அவர்கள் மாவட்ட செயலாளர், திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு K.N. நேரு அவர்கள், அவர் முன்னாள் அமைச்சருங்க. திருச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக முன்னாள் இருந்தாருங்க. திமுக கட்சியினுடைய முதுபெரும் முன்னோடி தலைவருங்க திரு K.N. நேரு அவர்கள். அவர் ஒரு செயல் தலைவர், செயல் வீரர் என்றே திரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தாங்க திரு K.N. நேரு அவர்கள். செயல் வீரர் K.N. நேரு அப்படின்னு செஞ்சு காட்டுவாருங்க. அவர் தான் சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் பேசினார். அப்போ பேசும்போது என்ன சொன்னார், நம்ம தலைவர் அவர்கள் மிக விரைவில் சட்டசபையில் இடம் பிடிப்பார், நம்ம தலைவர் மிக விரைவில் சட்டசபையில் காலடி வைத்து சட்டசபையில் இருப்பார், அந்த காட்சியை மிக விரைவில் காணப்போகிறீர்கள் உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னாருங்க முன்னாள் அமைச்சர் K.N. நேரு அவர்கள். அது பலிக்குமா? அதாங்க. ஏன்னா தமிழக சட்டசபையில் கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு காலியாக இருக்கிறது. இந்த 6 எண்ணிக்கைங்கிறது நீ வருங்காலத்தில் 10-15 இடங்கள் கூட ஆகலாம். அப்படி தான் தோணுகிறது மக்களே. ஏன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் திடீரென்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வார்கள் என்றே தோணுகிறது. மேற்கொண்டும் அதிமுக உறுப்பினர்களும் மேலும் பலர் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தால் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள் கூட காலியாகலாம். அப்போ அதில் ஏதாவது ஒன்று தொகுதியை தேர்ந்தெடுப்பார்களா? தற்சமயம் வரை ஒரு 5-6 தொகுதிகள் காலியாக இருக்கிறது. அது என்னவென்றால் திருச்சி கிழக்கு, தாராபுரம், பெருந்துறை, சென்னை, காஞ்சிபுரம் மதுராந்தகம், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், இவைகள்லாம் காலியாக இருக்குது தற்சமயம். இதில் ஏதாவது ஒன்றை முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்து கட்சியின் உடன்பிறப்புகள் கடினமாக உழைத்து தங்களுடைய தலைவருடைய வெற்றிக்காக பாடுபட்டு தலைவரை ஜெயிக்க வைத்து சட்டசபையில் அமர வைப்பார்களா? அப்பாவை காணோம் என்ற கேள்விக்கு பதிலடி கொடுப்பார்களா? பார்ப்போம் மக்களே. ஏன்னா அப்பாவை காணோம் என்று கேள்வி கேட்டிருந்தாருங்க முன்னாள் நம்ம முதல்வர் அவர்கள். அதற்கு சொன்னாருங்க முன்னாள் முதல்வர்
பதிலடி என்ன சொன்னார்னா, ஒரு திருமண விழாவில் என்னை நீங்கள் கோட்டையில் பார்க்க முடியலனா, நான் ஒர்க் பண்ண என்னுடைய சாதனைகள்லாம் கோட்டையில் ஃபைலாக இருக்குது. கோட்டையில் என்னுடைய நான் ஒர்க் பண்ண சாதனைகள்லாம் ஃபைலாக அமைஞ்சிருக்கு, அதாவது கோப்புக்களாக இருக்குது. அந்த கோப்புக்கள்லாம் உங்களுடைய டேபிளுக்கு வரும், பாருங்கள், அதில் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவார் அப்படின்னு தக்க பதிலடி கொடுத்தார். மக்களே, பார்ப்போம், இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெல்வாரா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? எப்படி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குங்க இந்த இடைத்தேர்தலில். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் நின்றா இடைத்தேர்தல் பெரிய ஒரு ஹார்ட் பீட் ஆகும் மக்களே. ஏன்னா இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 தொகுதிகளுக்கு மேலும் இடைத்தேர்தல் நடக்கும் என்றே பிரபல அரசியல் விமர்சகர்கள்லாம் கணிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலை உருவானால் அது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் மாதிரியே இருக்கும் மக்களே. அப்பொழுது அரசியல் களம் வேறு நிலையாக இருக்கும் மக்களே, ஒரே பரபரப்பாக இருக்கும் மக்களே. அந்த நிலை எப்பொழுது உருவாகும்? இடைத்தேர்தலில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயித்து டிவிகே கட்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பாரா? பார்ப்போம் மக்களே. ஏன்னா அவங்கள்ட்ட முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிருபர்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. சார், நீங்கள் வருகின்ற இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி நான் முடிவு பண்ணலை, பார்க்கலாம் அப்படி என்று அதிரடியான ஒரு பதிலை அறிவித்து சென்றிருக்கிறார். திமுக தலைமை சரியான முடிவு எடுத்து இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்களை நிற்க வச்சு ஜெயிச்சு சட்டசபையில் காலடி பதிப்பாரா? பார்க்கலாம் மக்களே, பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பர்களே, என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி தோழர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.